அப்ப நபிகள் என்ன வந்தாங்கன்னா அந்த மகனுடைய மரணத்துடைய கவலையை கூட தூக்கி எறிஞ்சிட்டு இந்த மாதிரி பேசுறாங்கன்னு தெரிஞ்சு நம்ம மக்கள் நோக்கி வந்து இந்த மாதிரி பேசாதீங்க, எந்த மனிதனுடைய பிறப்புக்காக வேண்டியோ எந்த மனிதனுடைய மரணத்திற்காக இதெல்லாம் ஏற்படுவதில்லை, இறைவன் ஏற்படுத்திய விதி பிரகாரம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி நீங்க கண்டீங்க என்று சொன்னா அது வந்து நீங்க இறைவன்ட்டு அதிகமாக பிரார்த்தனை செஞ்சு தொழுகை இதில் ஈடுபடுங்க. ஏன்னு கேட்டால் அது ஒரே நேர்கோட்டில் வர்றதுனால தான் வருது. அதில் அந்த விஞ்ஞானம் சொன்னால் விளங்காது அந்த மக்களுக்கு. நேர்கோட்டில் வரும்போது ஒரு விபத்துக்கு வாய்ப்பு அதிகம், ஈர்ப்பு சக்தி அதிகமாகி ஏதாவது ஒன்றை பிடிச்சி ஒன்று அதிகமாக இழுத்துருச்சுன்னா உன்னோட ஒரு முட்டி போயிடும். அதனால நீங்க என்ன பண்ண சொல்றாரு? தொழுகை சொல்றாங்க. அந்த சூரிய கிரகணத்தை நீ கண்டால் அதுக்குன்னு ஒரு தொழுகை. சூரிய கிரகணம் வந்தா இறைவன்ட்ட தொழுது இறைவா இதுல இருந்து எந்த ஆபத்து வராம எங்களை காப்பாத்து என்று கிட்டத்தட்ட எல்லா மதங்களும் இதே மாதிரி தானே சொல்லியிருக்கு. இல்லை இதே மாதிரி சொல்றது சூரிய கிரகணத்துக்கு காரணத்தை ஏதாவது ஒரு ராஜா இறந்துட்டாரு அப்படி ஏதோ ஒரு காரணம்ல சொல்றாங்க. நம்ம இப்படிலாம் நடக்கும்னு சொல்லலையே. ஒரு குறிப்பிட்ட ஒரு மனிதன் ஒரு ராஜா இறந்து போயிட்டா தான் இந்த கிரகணம் ஏற்படும் அவங்க நம்புறாங்கல்ல. அந்த மாதிரி அப்படி நம்பல. அந்த பாம்பு பரமசிவன் கழுத்தில் கிடந்த பாம்பு கேட்டதுங்கிறாங்கல்ல, அந்த பாம்பு என்ன செய்யுதுன்னா அந்த சூரியனை சந்திரனை போய் முழுங்குது. சந்திரனே பிறை சூடன் தான் அவருக்கு பேரு, சிவபெருமானுக்கு பேரு பிறை சூடன். பிறையை வந்து தலையில வச்சுக்கிட்டு இருக்கிறாருன்னு அவருக்கு அர்த்தம். அந்த நம்பிக்கை எங்களுக்கு கிடையாது. அது சந்திரன் யாருடைய அது ஒரு அசாதாரண நாளா தான் நீங்க பாக்குறீங்க. அசாதாரண நாள் சயின்டிபிக்கா அசாதாரண நாள் தானங்க. மூணுமே ஒரே நேர்கோட்டில் வர்றதுனால தான் கிரகணம் ஏற்படுது. சூரிய அறிவியல் பூர்வமா இன்னைக்கு ஒண்ணு இல்லைன்னு தானே சயின்டிஸ்ட் இல்ல ஈர்ப்பு எப்படி இல்லைங்க முடியும். மக்கள் வாழ்க்கையில அது பாதிப்பு இல்லைன்னு தானே சொல்றாங்க. பாதிப்பு இல்ல, ஒரு இழுப்பு சக்தி உள்ள சமமா இழுத்துக்கிட்டு இருக்கும்போது சந்திரனுடைய ஈர்ப்பு கொஞ்சம் கூடி போச்சுன்னு வைங்க, பூமியோட மோதிக்கிறோம். பூமியோட ஈர்ப்பு சக்தி கொஞ்சம் அதிகரிச்சு அதை தடுக்க தொழுக சொல்றீங்க நீங்க. ஆமா, அதான் அது மாதிரி ஒரு ஆபத்தான ஒரு கட்டத்தை ஒன்றும் ஏற்படல இது வரைக்கும். ஆபத்தான ஒரு கட்டம்ங்கிறத இஸ்லாம் வளர்க்குது. அந்த இடம் ஒரு ஆபத்தான கட்டம் என்ன இருந்தாலும் மூணு ஒரே நேர்கோட்டில் வரும்போது ஈர்ப்பு சக்தி எப்பவும் அதிகமாக இருக்கும். நேர்கோட்டில் இல்லாமல் இருக்கும்போது ஈர்ப்பு சக்தி வந்து நேருக்கு நேரம் இழுக்காது. இப்படி வருது எல்லாமே. சூரியன் சந்திரன் பூமி மூணு ஒரு கோட்டில் இருக்கும் ஒரே. அதனால தான் கிரகணம் ஏற்படுது. அப்போ அந்த சூரியனுடைய வெளிச்சத்தை வந்து பூமி போய் மறைக்குது. வெளிச்சத்தை வாங்கித்தானே சந்திரன் தருது. இந்த பூமி போய் என்ன செய்யுதுன்னா சூரியன்ட்டு வரக்கூடிய வெளிச்சத்தை மறைச்ச உடனே சந்திரன்ல வந்து வெளிச்சம் படாது. அதனால இருட்டா நமக்கு தெரியுது. அப்போ இந்த ஒரு நேர்கோட்டில் இருக்கும் பொழுது ஒன்று பவர் அதிகமாக இருக்கிறதுனால அந்த ஈர்ப்பு கொஞ்சம் கூடி போய்விட்டாலோ குறைந்து போய்விட்டாலோ மூன்றுமே ஒன்னோட ஒன்று மோதி பெரிய பிரச்சனை ஏற்பட்டுருங்கிறது. மோதுனா நடக்கும்னு ஒத்துக்கிறான். இது வரைக்கும் நடந்துச்சான்னு நடக்கலை. இதுவரைக்கும் நடக்கலை. நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிற காரணத்தினால அதுக்கு நீங்கள் இறைவன்ட்ட பாதுகாப்பு தேடுங்கன்னு ஒரு அந்த மாதிரி ஒரு ஆபத்தான ஒரு கட்டம் இருக்குது. இதில் ஒரு அறிவியல் பூர்வமான விஷயம் தான் இருக்கே தவிர மூட நம்பிக்கை இது ஒன்றுமே இல்லை.